வணக்கம். வளமுடன். கலைஞரை திமுகவை திட்டினால்தான் இந்த கும்பல்களுக்கு சோறு அப்படிங்கிற ஒரு கேவலமான பிச்சைக்கார கும்பல்கள் இருக்காங்க பார்த்தீங்கல்ல, அந்த கும்பல்கள் வந்துட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா திமுகவையும் கலைஞரையும் திட்டுவதை ஒரு பணியாக வைத்துக்கொண்டு எலும்புகளை கடித்துக்கொண்டு இங்கே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட பிண்டங்களை கலைஞர் அன்றே கணித்திருக்கிறார். அவர் சொன்ன வைர வரிகளை நீங்களும் கேளுங்கள். என்னை ஏசி ஏசி பேசி பேசி என் குடும்பத்தை பற்றி பேசி, என் பெண்ணு பிள்ளைகளை பற்றி பேசி, என் குழந்தை குட்டிகளை பற்றி பேசி, என் தோழர்களை பற்றி பேசி என்னை இழித்து பழித்து இவ்வளவும் ஆகியும் நான் உங்களால் இன்றைக்கு போற்றப்படுகிறேன், புகழப்படுகிறேன், வரவேற்கப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரு செடியின் கீழே மரத்தை கொட்டுவார்கள், ஒரு மரத்தின் கீழே மாற்றி சாணத்தை கொட்டுவார்கள். அது இழிவான பொருள்தான். ஆனால் அந்த மாற்றி சாணம், மரம் இவைகளெல்லாம் எருவாகி அந்த மரத்தை, செடியை, கொடியை வளர்க்கும். அதை போல என் மீது கொட்டப்படுகின்ற மரமானாலும் சாணமானாலும் இழிவான மொழிகளானாலும் அவைகளெல்லாம் எருக்களாகி என்னை இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதிலே மாற்று கட்சி நண்பர்களே, நன்றாக திட்டுங்கள். அவைகளை நான் எருவாக்கிக் கொண்டிருந்தேன். நன்றாக வசைபாடுங்கள். நான் அவைகள் என்னை வளர்ப்பதற்கு ஏற்ற உரமாக ஆக்கிக் கொள்ளுகின்றேன் என்றுதான். எதிர்ப்பு இல்லைன்னா இங்கே ஜனநாயகம் இல்லை என்பது ஒரு அடிப்படையான ஒரு பாலபாடம். ஆனால் இங்கே எதிர்ப்பு என்கிற பெயரில் இங்கே நடத்தக்கூடிய தாக்குதல் இருக்கு பாத்தீங்கல்ல, அவதூறு தாக்குதலுக்கு பாருங்க, அது எடுத்தவனே பார்த்தோம்னா வீரியமாக நமக்கு தெரியும். ஆனால் அடுத்த நிமிடமே அது என்னன்னு கேட்டீங்கன்னா வானவில் போல காணாம போயிடும். அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியத்தை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கொண்டு கடந்த ஒரு நூற்றாண்டுகளாக பார்ப்பனியம் பலவிதமான வேடங்களை தரித்து கொண்டு வந்ததுங்க. அதை எடுத்திருக்கக்கூடிய டிசைன் பாத்தீங்கல்ல, நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு வண்ணம், கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு புதிய புதிய தோற்றங்களை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம கிட்ட அது முன்னாடி நிறுத்தும். அது எப்பேற்பட்டலாகணும் இந்த திராவிடத்தை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கொண்டு 100 ஆண்டுகளாக இங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பல முகங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்திரா காங்கிரஸ்ல இருந்துச்சு. அதன் அடிப்படையில இன்னைக்கு புதிதாக கடைசியாக தோன்றிருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர்ங்கிற ஒரு கோடாரி காம்பு மிக மிக மலிவாக தமிழர்களை காட்டி கொடுப்பதற்கும் கூட்டி கொடுப்பதற்கும் இங்கே நிறைய ஆட்கள் கிடைக்கின்றன. இந்த சீமானை போன்றும் சீமானுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லக்கை ஜால்ராக்கள், அந்த கேடுகட்ட பொறுக்கிகள், மாமா வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அல்லக்கை ஜால்ராக்கள் இருப்பதில்ல, அவர்களை மாதிரி ஆட்களை வந்துட்டு கூலிக்கு மாரடிப்பதற்கான ஆட்கள் பிடிச்சிட்டு வரக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செய்வாங்க. அந்த தொடர்ச்சியா செய்யக்கூடிய வேலையில தான் கலைஞரை திட்டு, பெரியாரை திட்டு, மணியம்மையாரை திட்டு, வீரமணியை திட்டு, ஸ்டாலின் அவர்களை திட்டு, அந்த குடும்பத்தை வசைப்பாடு. சரக்கு இருக்கிறவன் அரசியல்ல கொள்கையை பேசுவான், பக்கத்தவன் குடும்பத்தை பேசுவான். அந்த பக்கற்ற கேடுகட்ட கோடாரி காம்புகள் தான் இந்த நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய இந்த சீமானிச கும்பல்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கும்பல்களுக்கு பின்னால் RSSம் பிஜேபியும் இருக்கின்றது என்று நாம் மதில் மேல் நின்று கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த நிமிடமே இங்க இருக்கக்கூடிய கருங்காலி கூட்டங்கள் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, நாங்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். இவங்கதான் பிஜேபி கிட்ட போய் நின்றுகிட்டு அத்தப்புள்ளி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே விரல திருப்பாங்க. அவர்கள் திருப்புவதற்கு இருக்கக்கூடிய எந்த விதமான முகாந்திரத்தையுமே இந்த இடத்துல அவங்க ஒழுங்காவே முன்மொழிய முடியாது. நாம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் பாருங்க,
எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான வார்த்தைகளால் அவன் கருத்துக்களை பதிவிட்டாலும் அவனுக்கு உடனடியாக ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பிணை கிடைச்சது. ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் லேசாக எதிர்க்கத்தை சொன்னோம்னா இன்னும் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு வந்து வருடக்கணக்காக ஜெயில கிடைக்கு. அதுதான் பார்ப்புக்கு ஒரு நீதி, சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோறுன்னும் பார்ப்புக்கு ஒரு நீதினு பார்ப்பான் பாரதிய பாடினாரு. அந்த மாதிரி பார்ப்பான் பண்ணையம் இங்கே கேட்பார் இல்லை அப்படிங்கிற பழைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்கல்ல, அந்த வார்த்தைக்கும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தத்துவங்களுக்கு பாருங்க. நாம் அரும்பாடு பட்டு இங்கே சட்டமன்றத்துக்குள் நுழைந்தால் பார்ப்பான் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து விடுவான்னு சொல்லி பழைய வார்த்தையை தந்தை பெரியார் சொல்லிக்கிறாரு. அதே போல நீதிமன்றங்கள்லயே தந்தை பெரியார் கர்ஜித்திருக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பான் நீதிபதியாக வாழும் நாடு கடும் புலி வாழும் காடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு. ஏன் என்று கேட்டால் பார்ப்பனியத்தின் பல்லை மிக துல்லியமாக பிடித்தவர் தந்தை பெரியார். காரணம், புத்தர் ஏற்கனவே வந்துவிட்டு மிக துல்லியமாக பார்ப்பனியத்தை அறிந்திருந்தார். புத்தரின் வழியாக நமது அண்ணல் அம்பேத்கர் மிக துல்லியமாக அறிந்திருந்தார். ஆனால் அதன் பிறகு கடைசியாக இறப்பதற்கு முன்னால் பார்ப்பனியத்தின் குரூரங்களை மகாத்மா காந்தி அறிந்திருந்தார். ஆனால் அவர்கள் அனைவரும் இயக்கத்தை வைத்து இங்கே நமக்கு எந்த விதமான கட்டமைப்புகளையும் உருவாக்கவில்லை. தந்தை பெரியார் அவர்களே சரியாக நாம் செய்யக்கூடிய கொள்கைகள் மக்களுக்கு பலனளிக்கின்றதோ இல்லையோ, ஆனால் உனக்கு எதிரி எவன் என்பதை நீ துல்லியமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் எதிரியை வைத்துத்தான் இங்கே உனது அரசியல் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஆகையால் உனது எதிரி என்பவன் பார்ப்பான். பார்ப்பானின் கைக்கூலிகளை பற்றி நீ கவலைப்படாதே, பார்ப்பானை பார். எப்படி ஒரு துப்பாக்கி ஒரு குண்டு காந்தியின் நெஞ்சை துளைத்ததோ, வெறும் துப்பாக்கி மட்டும் சுட முடியாது, துப்பாக்கியை இயக்கிய கைகள் அதுதான் பார்ப்பனியத்தின் கைகள்னு சொன்னாரு. அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு நாளும் கேடு கெட்டத்தனமாக, அயோக்கியத்தனமாக, ஒழுசத்தனமாக திராவிடர் பாரம்பரியத்தையும் திராவிடர் பேரியக்க தலைவர்களையும் கொச்சைப்படுத்துவதன் மூலமாக இங்கே சில தெரு நாய்கள் நிர்வாணமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த நாய்களை பாதுகாக்கும் வேளையில் இங்கே மிகப்பெரிய கும்பல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த கும்பல்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் எப்படியாவது சில காலகட்டத்தில் நாம் திராவிடத்தை ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைத்தாலும் திராவிடத்தை ஒழிக்க முடியாது. ஏனென்றால் திராவிடம் என்பது இங்கே இருக்கக்கூடிய கல்லிலும் மண்ணிலும் வேர் பிடித்திருக்கக்கூடியது. ஒவ்வொரு தலைமுறை என்ன, இன்னும் 100 ஆண்டு தலைமுறைகள் வந்தாலும் திராவிடம் வளர்ந்துதான் வரும். அது கலைஞர் சொல்லியது போல், நீங்கள் அனைவரும் எங்களுக்கு எரு, அந்த எருவை வைத்துக் கொண்டு நான் உரத்தோடு வளர்ந்து வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த உரத்தோடு வளர்ந்து வரக்கூடிய இடத்துலதான் நாங்கள் நிதானமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அந்த எருக்களே, மலக்குவியல்களே, இன்றும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் கத்த முடியுமோ, கதற முடியுமோ, கூப்பாடு போட முடியுமோ கதறுங்கள், கூப்பாடு போடுங்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. நீங்கள் ஒன்றடித்தால் 10ஆக, 100ஆக, 1000ஆக, லட்சமாக, கோடியாக எங்களது கொள்கைகளை வீரியமாக சொல்வோம். அதன் மூலம் இங்கே மயங்கி கிடக்கின்ற இந்த தம்பிகளையும், இங்கே மயங்கி கிடக்கின்ற இந்த மூளைகளையும் விழிப்புற செய்வதுதான் எங்களுடைய வேலை. அட உனக்கு என்ன, நீ பைத்தியம், பலதும் பேசுவ. சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதுனால சூரியனுக்கு ஏதாவது கேடு வந்துருமா என்ன? கண்டிப்பா கிடையாது. நாய் கூட்டத்துல ஒரு நாய் வந்து பயங்கரமா குறைச்சிட்டு இருந்தது அப்படின்னா மற்ற நாய்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு அதுகளுக்கா சுய அறிவு வந்த உடனே இந்த நாயை மற்றதெல்லாம் கொதறி கொன்னு போடும். அதே நிலைமைதான் இங்க நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 30-35 வயசான உடனே சில பேர் அறிவு வந்து ஏன் இந்த நாய்கள் கூட்டத்துல இல்லாம திரும்பி வர்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான். அது சரி, செத்து போனவருடைய பேரை சொல்லி பிடுங்கி தின்னுற கூட்டம் தானே. அந்த ஒரு மனுஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்னைய நிலைமை என்னங்கிறது, எவ்வளவு பெரிய புனிதனா இருந்திருப்பேங்கிறது கூட நம்மள எல்லாருக்குமே தெரியும். நீ பேச வேண்டியதான்ப்பா, பேச ஆரம்பிக்கலாம்.